தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுகின்றார், புதிய கட்சி ஆரம்பிக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுகின்றார், புதிய கட்சி ஆரம்பிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தாமரை இந்த முறையும் மலரவில்லை. தமிழ்நாட்டில் தாமரை மலர பல்வேறு முயற்சிகளை எடுத்தவர் அண்ணாமலை. இவர் தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற கர்நாடக மாநிலத்தை சார்ந்த ஒரு IPS அதிகாரி. தமிழக பாஜக தலைவராக இவர் இருந்த காலத்தில் பாஜக வளர்ந்தது. தற்பொழுது பாஜக காணாமல் போய்விட்டது. எடப்பாடி பேச்சை கேட்டு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்கினர். ஆனால் அதிமுகவும் காணாமல் போய்விட்டது, பாஜகவும் காணாமல் போய்விட்டது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. அண்ணாமலை தலைமையில் பாஜக தனித்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த போது 12%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது. பாஜகவின் முகம் தெரிந்தது. பாஜக பின்னால் ஏகப்பட்ட இளைஞர்கள் பின்தொடர்ந்தார்கள். ஆனால் தற்பொழுது அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அண்ணாமலை போன்று துடிப்பான இளைஞர்கள் அந்த தலைமை தாங்கும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுதான் காரணம். நயினார் நாகேந்திரனை கட்சியின் தலைவராக்கியதால் கட்சி காணாமல் போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை கடந்த சட்டசபை தேர்தலிலும் புறக்கணிக்கப்பட்டார். அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவர் தொடர்ந்து கட்சியால் புறக்கணிக்கப்பட்டு வருவதால் அண்ணாமலை தன்னுடைய நெருக்கமானவர்களிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியில் இனிமேல் அவர் தொடர்ந்தால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. ஆகவே பாஜகவிலிருந்து விலக அண்ணாமலை முடிவு செய்துள்ளார். புது கட்சி ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளார். விரைவில் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகுகிறார். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றார்.